தானம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையவே பேசப்படுறது. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பகுதியாவது நம்ம தானம் பண்ணோம். இதை டைத்திங்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியாவது வந்து நம்ம தானம் பண்ணணும். அதில் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் பண்ணணும் இதுன்னே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் தானம் வந்து நம்ம பண்ணணும்னு நம்மளுடைய சாஸ்திரத்துலேயும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ பண்ணணும், இன்னாருக்கு பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கல. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து தானம் பண்ணணும். நீங்கள் அதனால் வந்து ஏதாவது ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. அன்னதானம் பண்ணோம், நாங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து அன்னதானத்துக்கு வருஷத்துக்கு இவ்வளோன்னு ஏதாவது கட்டிடுறேன், இல்லை மாதம் மாதம் நான் ஒரு 500 ரூபா கொடுக்குறேன். சரி, அமௌண்ட் பெருசு கிடையாது, சின்னது கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ அன்னதானத்துக்காக, இல்லை ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து நான் ஃபீஸ் கட்டுறேன், இல்லை நான் வந்து யாராவது ஒரு குழந்தைக்கு யூனிஃபார்ம் வாங்கி தரேன், யாராவது ஒரு குழந்தைக்கு புக்கு வாங்கி தரேன், இப்படி நீங்களாக ஏதாவது ஒன்று நிர்ணயம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் பண்ணிக்கிட்டே வந்தால்தான் கொடுக்க தான் உங்களுக்கு வந்து நிறைய சேரும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். அதனால் தானம்ங்கிறத வந்து மண்டையில் நல்லா ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ, எது பிடிக்குதோ, அது ஏதாவது ஒன்று மாறி மாறி நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.